பாபு பராசக்தி அதோட இன்னும் சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து டைரக்டராக களமிறங்க ரெடி ஆயிட்டாரு. அதுக்கான வேலையையும் ஆரம்பிச்சிட்டாரு. யோகி பாபுவை ஹீரோவா வச்சுதான் ரவிமோகன் படம் எடுக்க போறாரு. இந்த விஷயத்த யோகி பாபுவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. யோகி பாபு இப்போ வேற படங்கள்ல பிஸியா இருக்கிறதால அதை முடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச மாசத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களாம். விக்ரம் நடிச்ச தங்கலான் படம் போன வருஷம் வந்துச்சு. அதுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. சில பேரு நெகட்டிவ் விமர்சனங்களை சொன்னாலும் உலக அளவுல பாராட்டு கிடைச்சிச்சு. இது தொடர்ந்து விக்ரம் நடிச்சிருக்கிற படம் வீரதீர சூரன் பார்ட் 2. அருண்குமார் டைரக்ட் பண்ற இந்த படத்துல விக்ரமோட துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யான்னு நிறைய பேரு நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த மாசம் கடைசியில வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் மடோன் அஸ்வின் டைரக்ட் பண்ற புது படத்துல விக்ரம் நடிக்க போறாரு. இந்த நேரத்துல விக்ரம படத்துல நடிக்க வைக்க நிறைய தயாரிப்பாளர்கள் வரிசையில நிக்கிறாங்க. அதனால அவர் ஒரு படத்துல நடிக்க 50 கோடி வரைக்கும் சம்பளம் கேக்குறாராம். ஆனா சமீபத்தைய படங்களுக்கு 45 அல்லது 40 கோடி தான் சம்பளமாக வாங்கியிருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. சுதா கொங்கரா டைரக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் பராசக்தி. இந்த படத்துல ரவிமோகன் வில்லனா நடிக்கிறாரு. ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. ஜி.வி. பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ இலங்கையில நடக்குது. இந்த நேரத்துல நிறைய பெரிய நடிகர்கள் நடிக்கிற இந்த படத்துல இன்னொரு புது நடிகர் சேர்ந்திருக்காருன்னு ஒரு ரூமர் வந்திருக்கு. அது மின்னல் முரளி படத்தோட டைரக்டரும் நடிகருமான பசில் ஜோசப். மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸான டைரக்டரும் நடிகருமான பசில் ஜோசப் இலங்கையில நடக்கிற பராசக்தி ஷூட்டிங்ல சேர்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. பசில் ஜோசப் தமிழ்ல சூர்யாவை வச்சு படம் இயக்க போறாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ சிவகார்த்திகேயன் படத்துல நடிகரா வந்திருக்காருன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா ஹெல்ப்பா இருக்கும்.